ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ப்ரெக்னன்சி டிப்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு இன்டர்கோர்ஸ் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் இருக்கணும், ஓவலேஷன் டைமில் மட்டும் கால்குலேட் பண்ணி இருந்தால் போதுமா, ஆஃப்டர் ஓவலேஷன் ட்ராவல் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஆஃப்டர் ஓவலேஷன் என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும், ஆஃப்டர் ஓவலேஷன் பெண்கள் தலைக்கு குளிக்கலாமா குளிக்கக்கூடாதா அப்படிங்கிற இந்த மாதிரி டவுட் எல்லாமே, இது கூட இன்னும் சில டவுட்ஸ் இருக்குது. அது எல்லாமே கிளியர் பண்ண போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறதையும் கொடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும் அப்படிங்கிறவங்க உங்களோட பீரியட்ஸ் டே சைக்கிளை கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. 20 days ஒன்ஸ் ஆர் 30 days ஒன்ஸ் ஆர் 30 to 40 days ஒன்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து உங்களோட ஓவலேஷன் டேட் கால்குலேட் பண்ணி நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்கன்னா கர்ப்பம் அடையலாம். அப்படி எனக்கு அந்த டைமில் நான் கால்குலேட் பண்ணி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு விதமாக டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது, பர்டிகுலராக அந்த டைமில் தான் இருக்கணுமா, அது எவ்ரி மந்த் ஒரு டாஸ்க் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 28 நாளைக்கு ஒரு டைம் உங்களுக்கு ரெகுலராக பீரியட் வருது அப்படின்னா நீங்கள் உங்களோட 10th டேலேருந்து உங்களோட பீரியடான 10வது நாள்லேருந்து 20வது நாள் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம். நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கும்போது உங்களோட ஓவலேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே விந்தணு உங்கள் கர்ப்பப்பையில் ரெடியாக இருக்கும். உங்களோட கருமுட்டை வெடித்து ஓவலேட் ஆகும் முன்னாடியே அந்த இடத்துல ஸ்பெர்ம் வெயிட்டிங்கில் இருக்கும். ஏன்னா ஸ்பெர்மோட லைஃப் டைம் 2 days இருக்கும் மினிமம். ஸோ உங்களோட கருமுட்டை வெடித்து ஓவலேட் ஆகிற டைமில் ஸ்பெர்ம் அந்த இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாலும் கன்சீவ் ஆக முடியும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓவலேஷன் டைமில் இன்டர்கோர்ஸில் இருங்க. அப்படி கால்குலேட் பண்ணி இருக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் பீரியடான 10வது நாள்லேருந்து 20வது நாள் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருங்க. இதே மாதிரி 30 நாளைக்கு ஒரு டைம் வரவங்க, 35 நாள் 40 நாள் வரவங்க உங்களோட நாட்களை இப்போ 28 நாளைக்கு ஒரு டைம் 10வது நாள் சொல்லியிருக்கேன்னா நீங்கள் அதுலேருந்து 3 நாள் 4 நாள்னு தள்ளிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் பீரியட் ஆக போகிறீங்க, இப்போ 40 நாளில் நீங்கள் பீரியட் ஆகுவீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 1ஆந்தேதி பீரியட் ஆகிருக்கீங்கன்னா அடுத்த மாதம் நீங்கள் 10ஆந்தேதி 15ஆந்தேதி தான் பீரியட் ஆக போகிறீங்க அப்படின்னா இந்த மாதத்துலேருந்து உங்களோட 12 13வது நாள் போல் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு பீரியட் வர நாள் முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி மட்டும் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஓவலேஷன் டைமில் இருக்கணும், ஓவலேஷன் டைம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், இல்லை நீங்கள் இன்னும் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓவலேஷன் டைம் கால்குலேட் பண்ணுறதை கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் ஓவலேஷன் கிட் யூஸ் பண்ணியும் நீங்கள் என்னைக்கு ஓவலேட் ஆகியிருக்கீங்க, அதாவது உங்களோட கருமுட்டை என்னைக்கு வெடித்து வெளியில் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஓவலேஷன் கிட் யூஸ் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஓவலேஷன் கிட் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கையும் நான் உங்களுக்கு எண்டு கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஸோ இது மூணுமே உங்களோட விஷ், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்டர்கோர்ஸ் இருக்கிறதுக்கும் ரெகுலராக நீங்கள் மிஷினரி பொசிஷன் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, வேறு சில பொசிஷன்களும் இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எண்டு கார்ட்லையும் கொடுக்குறேன். வேறு சில பொசிஷன்கள் நீங்கள் ட்ரை பண்ணும்போதும் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா பெண்கள் அதிகமாக தண்ணி குடிங்க, அதுக்கேற்ற டயட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கோங்க, மல்டிவிட்டமின் டேப்லெட்டும் எடுத்துக்கோங்க. டாக்டர் கிட்ட கேட்டிங்கனாலே அவங்க உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க, ஃபோலிக் ஆசிட்டும் மல்டிவிட்டமின் டேப்லெட்டும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பாதாம், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறதோட இந்த ஃபோலிக் ஆசிடும் மல்டிவிட்டமினும் எடுத்துக்கோங்க. அதிகமான தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாட்டர் லெவலும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேஃபாக நீங்கள் உங்களோட டயட்டையும் பார்த்துட்டு தண்ணியும் அதிக அளவு குடிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணலாம்.
நீங்கள் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களோட சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு உங்கள் உடம்புல. அப்படிங்கும்போது நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் தலை குளிக்கலாமா குளிக்கக்கூடாதான்னு கேட்குறீங்க. ஆஃப்டர் ஓவலேஷன் தாராளமாக தலை குளிக்கலாம். 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் தாராளமாக தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிக்காமல் 4 நாளைக்கு ஒரு டைம் இல்லை 5 நாளைக்கு ஒரு டைம் வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி குளிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சூடு வந்து அதிகமாக ஏற்பட்டுரும். அது வந்து தலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் தலை குளிக்கிறீங்க அப்படின்னா அது சூடு தான் போயிட்டு பாதி சூடு போகாத மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் இதே நீங்கள் வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பாடி ஹீட்டோட லெவலும் குறைஞ்சிரும். உங்களுக்கு அதனால் சீக்கிரம் பீரியட்ஸும் வராது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எல்லாரும் ஆயில் பாத் எடுக்கிறதுக்கு மறக்காதீங்க. இப்போ சம்மர் சீசனில் வீக்லி 2 டைம்ஸ் ஆகுது ஆயில் பாத் எடுங்க. அப்படி முடியலன்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது கம்பல்சரி ஆயில் பாத் எடுங்க. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, டெய்லி கம்பல்சரி ஒரு 1/2 hour வந்து நீங்கள் உங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த டைமில் நீங்கள் யோகாவோ இல்லை வாக்கிங்கோ சைக்கிளிங்கோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் கம்பல்சரி பண்ணணும். நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபோர் வந்து ஓவலேஷனுக்கு முன்னாடி மட்டும் சைக்கிளிங் பண்ணலாம். ஆஃப்டர் ஓவலேஷன் சைக்கிளிங் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வாக்கிங்கும் யோகாவும் கண்டினியூஸாக டெய்லி ஒரு 1/2 hour செய்யணும். 1/2 hour வந்து உங்கள் உடம்புல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது ஒன்று கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வீட்டிலே நிறைய ஒர்க் இருக்கும், ஒர்க்கிங் உமனுக்கும் ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும். பட் இதை தாண்டி நீங்கள் 1/2 hour கண்டினியூஸாக என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்கள் உடம்புக்கு தேவை. அப்போ தான் வந்து உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து நல்லாயிருக்கும், உங்களோட பிளட் வந்து சர்க்குலேஷன் சீராக இருக்கும். இந்த விஷயத்தை பிசிஓஎஸ் இருக்கிறவங்க தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நார்மலாக வந்து உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுல டிலே ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களும் இல்லை உங்கள் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னாலும் பெண்கள் வந்து தினமும் உங்களுக்காக ஒரு 1/2 hour ஒதுக்கி ஏதோ ஒரு எக்ஸசைஸ் கம்பல்சரி பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்கள் மைண்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். மற்றவங்க வந்து இன்னும் உனக்கு குழந்த பிறக்கலையா, எப்போ குழந்த பிறக்கும், எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குற, இங்கே பாரு அங்கே பாருன்னு என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து போல்டாக இருக்கணும். கேட்குறாங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணவோ இல்லை வருத்தப்படவோ 1% கூட இருக்கக்கூடாது. அப்படி அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் போல்டாக தான் பதில் சொல்லணும். என்னோட குழந்த சீக்கிரம் வரும், என்னோட குழந்த ரொம்ப ப்ரீசியஸான பேபி, ஸோ எனக்காக அதை கடவுள் உருவாக்கிட்டு இருக்காரு, ஸோ என்னை தேடி என் குழந்த சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பதில் சொல்லணும். இதை வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டாலும் அவங்களும் இந்த மாதிரி தான் பதில் சொல்லணும், ஒய்ஃப் கிட்ட கேட்டாலும் நீங்களும் இந்த மாதிரி தான் பதில் சொல்லணும். மற்றவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்குறது உங்களை ஹர்ட் பண்ணி நீங்கள் அதனால் ஃபீல் பண்ணி இருக்கிறீங்க, வெளியில் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மேலும் ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதிகமாகும். ஸோ நீங்கள் அதை உடச்சிட்டு வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல அதுக்கு தைரியமாக இருக்கணும். அவங்க கேட்குற கேள்விகளுக்கு என்னோடய குழந்த சீக்கிரம் வரும், என்னை தேடி என் குழந்த வரும், எனக்கு என் கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, ஸோ கண்டிப்பாக என் கடவுள் வந்து எனக்கு குழந்தைய கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ நிறைய பேர் 10 வருஷம் 15 வருஷம் 11 வருஷம் 5 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி குழந்தை பிறகுது. ஸோ அந்த மாதிரி வருஷங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ உங்களுக்கான குழந்தைங்கிறத வரும் அப்படிங்கிறத நீங்கள் 2 பேரும் நம்பணும். முதல்ல பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னாலே பதட்டத்திலே உங்களுக்கு வந்து பீரியட் வந்துடும். ஸோ அதே மாதிரி பீரியட் டேட்டை பார்த்தாலும் பயப்படாதீங்க, அது பாட்டுக்கு வரட்டும் அப்படின்னு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்டோட மட்டும் இருக்கிறதுக்கான பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் 2 பேரும் எந்த அளவுக்கு ஹாப்பியாக நீங்கள் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சோர்வாவோ இல்லை மனம் தளர்ந்தோ இல்லை பயத்துலையோ பதட்டத்துலையோ அடுத்தவங்க கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்க அப்படின்னீங்கன்னா ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட மைண்ட் ஃபுல்லாக அந்த தாட்டில் தான் இருக்குது. நீங்கள் பேபி வரணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல வாக்கிங் எக்ஸசைஸ் யோகான்னு பண்ணுங்கள், உங்கள் லைஃப் ஸ்டைலை ஹாப்பியாக மாற்றுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கம்பல்சரி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்யும்போது நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கண்டிப்பாக உங்களோட பேபி உங்ககிட்ட வருவாங்க. கடவுள் மேலே கண்டிப்பாக நம்பிக்கை வச்சு கேளுங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கான குழந்தைய உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த குழந்தை சீக்கிரமாக உங்கள் கையில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.